சீமான் தம்பிகள் நல்லா தான் பேசுறீங்க. ஹிமாயின் கபீர்லாம் நல்ல வாய் வண்டவாய் தான் பேசுறாப்புல. அருஞ்சேசியெல்லாம் நல்லா அளந்து தான் விடுறாப்புல. இந்த மரிய ஜெனிஃபர்லாம் லாஜிக்கலாக தான் பேசுறாங்க. சாட்டை நீங்க நல்ல வேட்டையாக தான் ஆடுறீங்க. ஆனா நீங்க நல்லா வரணும், நீங்க நல்லா வரணும். சீமான் நல்ல குரோத் ஆகணும். சீமான்லாம் நல்ல சட்டசபையில் உங்க குரல் ஒலிக்கணுங்க. நீங்கெல்லாம் ரொம்ப டெஃபினட்டா நீங்க ஜெயிக்கணுங்க, நல்லா ஜெயிக்கணும். நீங்க யாருக்கு சார்? நாங்க ஒரு டெஃபினட்டா 40 இயர்ஸா டிஎம்கே போட்டுக்கிட்டு, பட் நீங்க வரணும், நீங்க வரணும், நீங்க வரணும். மரிய ஜெனிஃபர் நல்ல ஒரு படிச்ச பெண்ணா இருக்காங்க. அந்த துபாயில வேலை பார்த்த வேலையை விட்டு வந்து நல்லா பேசுறாங்களே, நல்லா பண்றாங்களே, அவங்க நல்லா வரணுங்க. பட் நீங்க யாருக்கு சார் ஓட்டு போடுறீங்க? நாங்க ஒரு 20 இயர்ஸா ஏடிஎம்கே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே 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 வாவ். நீங்க நல்லா வரணுங்க. நீங்க நல்லா, உங்களுக்கு நல்ல குரோத் இருக்கு, உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குங்க. நாம் தமிழுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குங்க. நீங்க யாருக்கு சார் ஓட்டு? நாங்க ஒரு 40 வருஷமா, நாங்க 20 வருஷமா தேசிய சிந்தனையோட பிஜேபிக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப நாங்க மயிர்லயே வருவோம். நாங்க நல்லா வரணும். நீங்க ரெட்டலைக்கு போடுவேன், சூரியனுக்கு போடுவேன், தாமரைக்கு போடுவேன். அப்புறம் எப்படி நாங்க வருவோம்? எல்லாருக்குள்ளேயும் கோபம் இருக்கா? இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் வேதனை இருக்கா? இருக்கு. கனிம வளத்தை கொள்ளையடித்துக் கொண்ட லாரி போகிற பொழுது ஆரல்வாய் மொழியில் இருக்கிற ஒவ்வொரு மாநில தமிழுக்கும் வலிக்கிறதா? வலிக்கிறது. கன்னியாகுமரி குப்பை கூலமா கிடக்கப்போது ஒவ்வொரு தமிழுக்கும் வலிக்கிறதா? வலிக்கிறது. வேடநத்தம் பெண் படுகொலைக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி பெண் படுகொலைக்கு, பாலியல் வன்கொடுமைக்கு வலிக்கிறதா? வலிக்கிறது. கச்சத்தீவு பிரச்சனை, முல்லைப்பெரியார் பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை, காவிரி சிக்கல் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். கச்சத்தீவு தூக்கி கொடுக்கும் போது கருணாநிதி கம்முனு படுத்து கிடந்ததும் தெரியும். காவிரியுடைய வழக்கை வாபஸ் வாங்கணும் தெரியும். ஈழத்தமிழுக்கு துரோகம் செய்து உண்ணாவிரதம் இருந்து இந்த பக்கம் தயாளம்மாள், இந்த பக்கம் ராஜாத்தி, இந்த பக்கம் 2 ஏர்கூலர் வச்சுக்கொண்டு உண்ணாவிரதம் நாடகம் தெரியுமா? தெரியும். எல்லாருக்கும் தெரியும். தெரிய போய்தான் ஒரு சனிக்கிழமையில மாலை 6 மணிக்கு கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம எந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம ஆரல்வாய் மொழியில இத்தனை பேர் கூடி இருக்கானா? ஏன் கூடி இருக்கிறான்? தெரியும். தெரியும், அவனுக்கு தெரியும். தெரியும். பணத்துக்காக கூடியிருக்கானா? 10,000 ரூபாய் கொடுத்த கூட இவன் வர மாட்டான். எல்லாரும் படிச்சவன், அதுவும் கன்னியாகுமரி மாவட்டம் அதிக படிச்ச மாவட்டம், தமிழ்நாட்டிலே அதிக லிட்ரஸி ரேட் இருக்கிற மாவட்டம். 10,000 ரூபாய் கொடுத்தோட வரமாட்டான். ஏன் வர்றான்? சீமானின் தம்பிகள் உண்மையை பேசுவார்கள், உறக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள், நல்லதை பேசுவார்கள், நாட்டுக்காக பேசுவார்கள், உள்ளதை பேசுவார்கள், உள்ளத்திலிருந்து பேசுவார்கள் என்பதற்காகத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள்.